ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் லெமன் சைஸ் புளியை நாங்கள் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். புளியை ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு 2-3 வாட்டி இது மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ புளியை நல்லா வடிகட்டியாச்சு. அடுத்ததாக நம்ம மசாலாவை ஆட் பண்ணலாம். இப்போது 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது 1 ஸ்பூன் கார மிளகாய்த்தூள், அதாவது வெறும் மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது 1 கொத்து கருவேப்பிலை, அதையும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பை இதில் ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் இன்றைக்கி 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு கை சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 3-4 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை நல்லா கூழாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம விழுது ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு மீன் குழம்புக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் 4-5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கை பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1-1.5 கை சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதெல்லாம் நல்லா வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் நம்ம வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ விழுதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா நல்லா வதங்கிருச்சு. அதை மறுபடியும் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம்.
கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி மசாலா எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கலந்துட்டு வதக்கின தக்காளி வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இப்போது கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டதுக்கப்புறம் நல்லா குழம்பு நம்மளுக்கு சுண்டணும். இந்த மாதிரி சுண்டி வர டைமில் நம்ம ஒரு மாங்காவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் நல்லா போட்டுட்டு கலரி விட்டுக்கோங்க. மாங்காய் போட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி நெத்திலி மீனை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீன் எல்லாத்தையும் போட்டாச்சு. மீன் உடையாதபடி பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா நம்மளோட மீன் குழம்பு கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம ஒரு கை மிளகு சேர்க்க போகிறோம். மிளகை நாங்கள் நல்லா இடித்து வச்சுருக்கோம். அதை ஒரு கை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் 3லேருந்து 4 தோல் உரிக்காத பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா குழம்ப கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கை கொத்தமல்லியை நல்லா நறுக்கி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட நல்ல காரமும் புளிப்புமா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.